9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசினாலே நிறைய பிரச்சனைகள் சொல்ல தெரியும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக சொல்லணும், கன்னி ராசிக்கு சொல்லலாம். இந்த ஒரு மாற்றம் கிடைக்குமா? ஏன்னா 11ஆம் இடங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். எல்லாரும் வரம் வாங்கினாலும் கிடைக்காத ஒரு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான், அது உச்ச குருவாக வராரு. ஸோ எந்த மாதிரி பலன்கள் இருக்கு? ராகுகேது பயிற்சினாலும் இவங்களுக்கு எது சுபகாரியங்கள் இது இருக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அதே சமயத்தில் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப ரொம்ப அறிவாளிகள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக நடைமுறை எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் மேய்ஞ்சு வச்சிருப்பாங்க. எதை பற்றி கேட்டாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியும். இது மாதிரியான அறிவாளிகள். ஆனால் அவங்க தான் ஏமாந்தும் போயிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த புத்தாண்டில் ஏதாவது ரூபத்துல அவங்களுடைய மன கஷ்டங்கள் தீர்ந்து, குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்து, அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு படியாவது முன்னேறி வருவார்களா? இப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துக்கு உச்ச குருவா வராங்க. இது வந்து 11ஆம் இடம். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக இவங்களுக்கு சனி பகவான் கேது பகவான் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். அது போக இப்ப 7ஆம் இடத்துக்கு சனி பகவான். இப்ப இவங்களுக்கு என்ன பாதிக்குது அப்படின்னா, குடும்பத்துல ஆணும் பெண்ணும் ரொம்ப திருப்தியா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட, நல்ல ஜாலியா போயிட்டு இருந்த குடும்பங்கள் இப்ப வந்து கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல. இவங்க பேசக்கூடிய பேச்சுல சின்ன வில்லங்கம் ஆரம்பிச்சு அது பெருசா முடியுது. அது போக மனைவி கணவனை கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. அதே சமயம் கணவனும் மனைவிய கண்டிப்பா சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப ஆரம்பமாயிருச்சு. அப்ப நல்லா இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை, பிளவு அப்படிங்கிறத வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. ஆனா அதே சமயத்துல இது எதனால உருவாச்சுன்னா, அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால. இதே குரு பகவான் ஆகப்பட்டது தனது 9ஆம் பார்வையால கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான, அந்த குரு பகவான் உச்ச குரு பகவான், அந்த மீனராசிக்கு சொந்தமான குரு பகவான் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்ப ரீதியாக வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிரச்சனைகள் வரும், ஆனா அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும், கோர்ட் கேஸ் வரைக்கும் இவங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா போயிடும். இல்லைன்னா பொண்டாட்டி நான் பிழைக்கலன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கலாம். இல்ல புருஷனே அந்த பொண்டாட்டியோட பிழைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அது எல்லாமே அப்படியே அந்த மனசு மாறும். ஒருவர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும், ஒரு அன்பு வரும், பாசம் வரும். ஃபர்ஸ்ட் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம நல்லா வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்குதுங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயத்துல கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அந்த ராகு பகவான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு மிக சிறந்த ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொடுப்பார். அப்ப வெளிநாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, இவங்க எல்லா பக்கமும் இந்த கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்கனாலதான் இந்த கம்பெனி நல்லா இருக்குது, இவங்கனாலதான் இந்த கம்பெனி டாப்புக்கு வந்துட்டு இருக்குது
அப்படிங்கிற அளவுக்கு இவரை எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. அது போக வந்து ஒரு பிசினஸே பண்ணினாலும் அந்த பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்க கடந்த பீரியட்ல இல்லாம போயிருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் ஆப்பட்டது எங்க பாக்குறாங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது இவங்களுடைய முயற்சி ஸ்தானம், கன்னி ராசிக்காரருடைய முயற்சி ஸ்தானம், வீரிய விஜய வெற்றி ஸ்தானத்தை உச்சகுரு பார்க்கும் போது இவங்க என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்களோ, என்னென்ன திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறாங்களோ, நம்ம எது மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, கடந்த 5 வருட காலங்கள் இவங்கனால திட்டம் போட்டு ஐடியா இருந்தும் அறிவு இருந்தும் சாதிக்க முடியாம போனதை இந்த பீரியட்ல கண்டிப்பாக சாதிப்பார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இது நான் உறுதியா சொல்றேன், அவங்க எழுதிக்கோர வச்சுக்க சொல்லுங்க. அது போக கன்னி ராசிக்காரர்களுக்கு மகரம் 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறாங்க. கன்னிராசிக்கு மகரம் 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய திறமை, இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய ஆற்றலுக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காமல் நல்ல அறிவு இருந்தும் திறமை இருந்தும் ஏமாந்துதான் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையோ, அவங்களுக்கு வந்து பார்த்து இந்த வாய்ப்பு சரியாக கிடைக்கவே இல்லை. இந்த பீரியட்ல கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால இவங்களுடைய திறமையை காண்பிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்ப இதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கே இவங்க யாருன்னு தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதே சமயத்துல கலைத்தொழிலையும் இவங்க நல்லா வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு. அது போக வந்து இவங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்களை விட்டு இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தகுதி, ஒரு தரம் கண்டிப்பா வரும். அது எல்லாத்தையுமே காப்பாத்திக்குவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறது 10 பேர்த்துக்கு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு திறமை, அறிவு, இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்ப வேலை செய்யும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஐயா. மெயினா அந்த 7ஆம் பாவம், 7ஆம் இடத்த குரு வேற உச்சகுரு பாக்குறாரு. ஸோ அதனால வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகுமா? கணவன் மனைவிக்கு இதற்கு முன்னாண்ட பிரச்சனைகள் வந்திருக்கும், வராமல் இல்லை. ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும், இதுவும் வராமல் இருக்காது, வந்திருக்கும். அதே சமயத்துல இதற்கு முன்னாண்ட காதலில் இருப்பவர்கள் கன்னிராசிக்காரங்க. அவங்க காதலிச்சு ஒருத்தர் மனசு இஷ்டம் இருந்தாலும் அந்த இஷ்டப்பட்டு இருந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும், பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை வந்திருக்கும். அவர்களுக்கு இந்த பீரியட்ல கணவனும் மனைவியாக இருந்தாலும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம். காதலித்து இதனால எங்கே நம்ம காதலிச்ச வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் வீட்டுல சொல்லி திருமணத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது. அந்த சனி பகவானை குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக காதல் கல்யாணங்கள் இந்த பீரியடில் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு தடைகளாத்தான் வந்துட்டு இருக்குது. அந்த தடைகள் எல்லாமே மாறும். இவங்க வந்து வெற்றிக்கனியை பறிப்பார்கள். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இதன் மூலியமா கிடைக்கும். இழந்த மரியாதை மீட்க முடியுமா? அதான் சொல்ற, கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலிகோ, அறிவாளிகோ, திறமைசாலிகோ. அவங்க திறமைக்கு தகுந்த வாய்ப்பு கிடைக்காமல் அவங்க ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா களம் அமையல, அமையாதனால எங்க வேலை கிடைக்கும் இங்க போயிட்டு இருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மரியாதையும் கரெக்டான மரியாதையும் சொசைட்டியில கிடைக்கிறது இல்லை. இப்ப யாருமே தனக்கு என்ன திறமை இருக்கோ திறமைக்கு தகுந்த வேலையில் இருக்கும்போது தானே நல்ல பவர்ஃபுல்லா வருவாங்க, ஒரு நல்ல டாப் போஸ்ட் இருப்பாங்க. அப்பதான் அந்த மரியாதை, அந்த கௌரவம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டிகிரி படிச்சிருப்பாங்க, 1 டிகிரி படிச்சவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதற்கு முன்னால் இருந்துச்சு. நான் இப்ப சொல்றேன்,
கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தகுந்த முன்னேற்றம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரும் நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க பயணங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண் பெண் இவங்க குடும்பத்தோட பயணமே செய்தாலும் அந்த பயணத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல அந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கையில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பதற்கு பார்க்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதுவும் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு பார்க்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க குடும்பம் நடத்தணும். அதனால அந்நியருடைய அந்த குடும்பத்துக்கு அந்நியருடைய அந்த அவங்களுடைய லிங்க் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது. இவங்களும் அடுத்தவங்களுடைய விஷயத்துல கலந்துக்க கூடாது. இப்படி இருந்தால் இவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ஐயா வழிபாடுதான் சொல்லுங்க. இவங்க கன்னிராசிக்காரங்கள் வழிபடணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை பெருமாள் கோயிலுக்கு கன்னிராசிக்காரங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கன்னிராசிக்காரங்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரல. ஆனா ஏன் சொல்றேன்னா கன்னிராசிக்கு பெருமாள் தான் உகந்த கடவுள். அப்ப அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இப்ப நல்லா இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவது, திருப்பதி போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி போக முடியல அப்படின்னா தன்னுடைய ஊர்ல தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலே அது போய் வணங்கிட்டு வர சொல்லுங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாள்ல அந்த தெய்வத்தை வணங்கி வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. இவங்க குழந்தை பாக்கியமும் கிட்டும். மறு திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த திருமணம் நடக்கும். இவங்க மனசுல எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வேதனையும் கஷ்டமும் இப்ப தீரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அதே சமயத்துல இவங்களுக்கு உடல் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. அது போக இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகள் வரவிருக்கிறது. அதனால அவங்க சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே டாக்டர்கிட்ட பார்த்துக்க சொல்லுங்க. பெரிய செலவெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க, நல்ல ஸ்தானத்தை பார்க்கறாங்க. அதனால எதுவா இருந்தாலும் தப்பிச்சுக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.